பிள்ளையாரவோ முருகனவோ மாரியம்மாளவோ காளியம்மாளவோ மயிரோ மத்தாங்காயோ ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு தொங்குறோம்னு வச்சுக்கோங்க. இல்ல என்ன மாதிரி இப்படி அந்த இழிச்சவான் எவனாவது கிடைச்சா அவனை பிடிச்சி தொங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனையை கொண்டு போய் முகட்டுல அந்த லாஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க போய் நிற்போம். கழுத்தளவுல முழுக போட்டு வச்சுக்கையே, அப்பதான் அங்க போய் நிற்போம் நம்ம. ஐயோ நான் இப்படி ஆகி போனேன், நீ எப்படியாவது என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லி கடைசி காலத்துல வந்து நிக்கிறீங்களே சாமி, இது எப்படி பண்ண முடியும், இது எப்படி சீர்திருத்தம் பண்ண முடியும்னு யோசிக்க. நானே சமாளிச்சுக்கலாம் நினைச்சேன் சாமி, முடியல சாமிம்பாங்க. முழுகி போற நேரத்துல வந்து நின்னா காப்பாற்ற முடியுமா? எந்த சாமியாலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொன்ன இல்லையா, வாங்க வேன் பிடிச்ச சென்னை போய் பெரிய பேங்க்ல உள்ள நுழைஞ்சிருவோம்னு. அப்படி போனா தான் காப்பாற்ற முடியும். உன்னுடைய உடல் நோய் வந்திருக்கு, காப்பாற்ற முடியும். கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சு, காப்பாற்ற முடியும். நுரையீரல் போச்சு, காப்பாற்ற முடியும். கேன்சர் வந்திருக்கு, காப்பாற்ற முடியும். ஆனா பண கேன்சர் வந்துட்டா காப்பாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பண கேன்சர் வந்துருச்சுன்னா எந்த கடவுளும் காப்பாற்ற மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அதெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு தான் வாரீங்க, கேன்சரோட தான் வாரீங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பரதேசில நான் என்ன இங்க என்ன சுத்தி வச்சிருக்க பொங்க மரத்துல ஊற கட்டி தொங்க விட்டுருக்கேனா, இல்ல பொங்க மரத்துல இருந்து கொட்டுமா? புரியுதா நான் சொல்றது? ஆன்மீக பயணத்துல இப்ப நான் இதை எதுக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வர்றேன்னா, நீ ஆன்மீகத்துல வந்தா நீ சரியாயிடலாம்ங்கிற எண்ணத்தோட உள்ள வர்ற இல்லையா? அப்ப நம்ம இந்த எண்ணத்தோட உள்ள வரும்போது இவ்வளவு குறைபாடு நம்ம வச்சுக்கிட்டு இங்க உள்ள வரும்போது அங்க நிவர்த்தனை கிடைக்குமானா கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அதுக்குதான் சில ஆளுகள் வேற மாதிரி டெக்னிக்கல் பண்ணி கலண்டு ஓட செய்வாங்க. குறி சொல்றவன்ட்ட, சாதகம் பாக்குறவங்கள்ட்ட, இப்படி பல மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட போய் சொல்லும் போது என்னவாங்க, வாயா ராசா